எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா 200 கோடி விட்டு இருந்தாரு 200 கோடி விட்டு இருந்தாருங்க. நாங்கெல்லாம் 2000 கோடி விட்டு இருக்கோம் தெரியுமில்ல. வருத்தப்படாத வாலி பசங்கத்தில் 1 கோடி அப்பு 1 கோடி அதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது நீங்கள் என்னதான் மாவீரர் நிகழ்ச்சி நடத்தினாலும் அங்கே மாசா இருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ அப்படி தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கட்சியினர் மாவீரர் நிகழ்ச்சியில் கொண்டாடினாலும் அங்கே சீமானவர்கள் பயங்கரமாக மாவீரராகவே மாறிட்டாரு, கொந்தளிச்சிட்டாரு அப்படின்னு அவருடைய தம்பிகள் சோசியல் மீடியாவில் பரவிட்டாலும் அவர் அங்கே தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அவர் புலத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் அவருடைய தங்கச்சியால். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது அவருடைய தங்கச்சி காளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க திருப்பி நேற்று அதே மேடையிலேயே பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நடந்த அந்த அவமானத்துக்கு பதில் தீர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வந்துட்டு இருக்கு. தேவையில்லாமல் உரண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கங்கோ படத்துக்கு வந்த நிலைமை அதே நிலைமை தான் இந்த படத்துக்கு வரப்போகுது. ஸோ அதை பற்றின எல்லா இடத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று வந்துட்டு நாம் தமிழ் கட்சினால இந்த மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டுச்சு. நீங்கள் எல்லாரும் அந்த எழுச்சி மிக்க உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் பயங்கரமாக பொங்கிட்டு பேசியிருந்தாரு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் சொல்லும் போது என்னப்பா பெருசாக 200 கோடி விட்டு இருந்தாரு 200 கோடி விட்டு இருந்தாரு சொல்றீங்க. நாங்களாம் 2000 கோடிக்கு எங்களை வேலை பேசினாங்க கூட்டணிக்கு வர சொல்லி அவ்வளோ கட்சிகளும் நாங்கள் அதை விட்டுட்டு கொள்கைக்காக நின்றுட்டு இருக்கோம் தெரியுமில்ல அப்படின்னாரு. இதை பார்க்கும்போது இந்த கோவசியர்லாம் அவர் படம் சொல்லுவாங்களா, எங்களை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, எங்களை அங்கே கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை கூட்டணிக்காக 2000 கோடி கொடுத்து கூப்பிட்டாங்கன்னா இவங்க போகலையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உருட்டலாம், ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் உருட்டக்கூடாது மிஸ்டர் சீமான் அவர்களே. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேடையிலேயே அவங்க கட்சியை சேர்ந்த தங்கச்சி காளியம்மாள் அவர்கள் அதே மேடையில் வச்சு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு பழுத்திட்டாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதுதான் வஞ்ச பொழிச்சுங்கிறது. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் காளியம்மாள் அவர்களை பற்றி ஒரு ஆடியோ லீக் ஒன்று ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே அது சிஸ்டர் ஆயிடுச்சு, பரவலாயிருச்சு. அதாவது பிசுறு அப்படின்னு அவங்க பேசின ஆடியோ லீக் ஆகி அவங்க கட்சி இந்த காளியம்மாள் அவர்கள் அந்த சகோதரி ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப நாள் நாம் தமிழர் கட்சியோட எந்த விழாக்களையும் பங்கெடுக்காம தள்ளியே இருந்தாங்க மன உளைச்சல. அதுக்கப்புறம் கூட மேடைகளில் நாம் தமிழர் கட்சி இந்த சீமான் அவர்கள் பேசும்போது எந்த இடத்துலையுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கிட்டோ வருத்தம் தெரிவிச்சோ நான் என் தங்கச்சி அப்படி சொல்லல அப்படி கூட பேசலை. மீண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராவே, அதாவது அவளுக்குள்ள நீ அவளுக்காண்டி நிற்கிறவன் அவன் நின்ன தொகுதியில் ஜெயிக்க வேண்டியதுன்னா காளியம்மாளை ஏன் ஜெயிக்க வைக்கல, நான் பிசுருமே மசுருமே அதுக்கப்புறம் உசுருமே உனக்கு என்ன அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா திரும்பியும் அவங்கள அவமரியாதைப்படுற மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஸோ அதனாலே அந்த சகோதரி ரொம்ப நாள் வராமல் இருந்தாங்க. நிறைய ஊடகங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு திமுகவுக்கு போகிறாங்க, அப்புறம் தமிழை வச்சுக்கிறதுக்கு போகிறாங்க, இப்படி நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க எதுக்குமே வராமல் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னவோ ஒன்று பேசி, ஏன்னா இவங்க கட்சியில் வந்து எல்லாருமே கூட்டமே காலியாகிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் காலியம்மாவும் போயிட்டா என்ன வந்து எல்லாம் திரும்ப போய் அவங்கள்ட்ட பேசி வச்சு இன்னைக்கு மாவீரர் நாள் நிகழ்ச்சிக்காக கூட்டு வந்துருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு தமிழச்சி அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கய்யா. அது அவங்களுக்கு பாராட்டியாகணும். அந்த அவங்களுக்கு பதில் கொடுக்க ஒரு சமூகம் கிடைக்காமல இருந்துச்சுல்ல, அதுக்கு இன்னைக்கு அந்த மேடையை பயன்படுத்திட்டாங்க. அதாவது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்ச பொழிச்சுங்கிறது. ஒரு பெண்ணா ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனக்குமுறலை அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படுத்திக்கணுமோ, அதாவது சொல்லாமல் அவங்கள உயர்த்தி பேசுகிற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு வச்சு செஞ்சுட்டாங்க சீமானவர்கள். அதாவது என்ன பேசுறாங்க கேட்டிங்கன்னா, அண்ணன் ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி தான் தலைவர் பிரபாகரனை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் அவங்க பேசின பேச்சு தான் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு நமக்கு ஒரு தலைவராக அண்ணனை உருவெடுத்து கொண்டு விட்டுருக்கு. அந்த 10 நிமிஷம் பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாங்க காளியம்மாள் அவர்கள். ஸோ இதுதான் மஞ்சள் புரிச்சுக்கிறது. இதை கேட்டவுடனே கீழே அந்த சீமானவருக்கு மூக்கி அறுபட்டு போச்சு. என்னடா, ஏன்னா ஊரில் உள்ள அவ்வளோ பேர் சீமானவருக்கு சொல்கிற கதைகளை கட்டுக்கதைகளை விமர்சித்து இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு உருட்டுகளாக உருட்டுறாரு. நான் பல மணி நேரம் அண்ணன் கூட இருந்தேன், பிகே படிச்சவன் சுட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேன்னு 1008 உருட்டுகள் உருட்டு வரா. ஸோ அதெல்லாம் இவர் உருட்டல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சிச்சுட்டு நிலையில அவங்க கட்சி மேடையிலே அவங்க கட்சியை சேர்ந்த அவங்களுடைய சகோதரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் போய் பேசிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இது வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு மன அழுத்தம் கொடுத்துட்டு திரும்ப அதே மேடையில் ஏறி தங்கச்சி நம்மளை தெரியாமல் சொல்கிறாங்க, நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போனேன் 10 நிமிஷம் தான் பேசினேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன தெரியும் நான் எதுக்காக போனேன் எங்கன்னா அவர் சமாளிக்காரு. ஆனால் அது மூஞ்சிலே தெரியுது. உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்கே போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது. ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற. அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள்.
அந்த விழாவை தொடக்கி வைத்தேன். நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும். பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட்ட சொல்லு, நம்பி விட்டு போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லுன்னு 10 நிமிஷம் பேசணுன்றதை விட்டு போவாங்களா? அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான். அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன், தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் வந்து கட்சியில நீடிக்கிறது அவங்களுடைய இஷ்டம். சரி, ஆனா அதுக்கு பதில் கொடுத்தாங்க. உண்மையான ஒரு தமிழச்சி அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாங்க. சீமான் அவர்கள் மீண்டும் தாக்கப்பட்டாங்கிற மாதிரி, அவமானப்பட்ட ஆட்டக்காரங்கிற மாதிரி அவர் அதுக்கு சமாளிப்பேச கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதே சீமான் அவர்கள் அதாவது எங்க போனாலும் இவருக்கு தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரால் பேசாம இருக்க முடியல. ஏன்னா அவங்க கட்சியோட கூடாரமே காலியாகி எல்லாருமே தமிழை வச்சுக்கிற தளபதி விஜய் அவர்கள் கட்சியில சேர போயிட்டாங்களா, அந்த வடு அவருக்கு மனசுல அப்படியே காயமாவே இருக்கு. எங்க போனாலும் ஏதாவது ஒரு வார்த்தை தளபதி விஜய் பத்தி பேசாம இறங்க மாட்டார் மேடையில. இப்போ ரீசெண்டா இவர் மட்டும் இல்ல, எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் தளபதி விஜய் பத்தி விமர்சனம் பண்றாங்க. இவருக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாகவே இருக்கு. இல்ல, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டுல 40 நிமிஷம் பேசினார். அதுல ஒரு 10 நிமிஷம் அதை நாம் தமிழ் சீமானவர்கள் மறைமுகம் தாங்கினே வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரலப்பா, நாங்க வந்து அப்படி இப்படிலாம் நாங்கள் வந்து கத்தி பேச வரல, இவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லா மேடைகளையும் வெட்டி நீங்க உதறீங்க, நீ கதறீங்கன்னா அப்ப அதுதான் அரசியல். இன்னைக்கு எல்லாரும் கேட்கலாம், என்னப்பா ஒரு பிரசிடன்ட் கூட வைக்க மாட்டேங்காரு, உங்க அதில் பேச மாட்டாரா, கொள்கையே கிடையாது உங்களுக்கு, இதுல தத்துவம் இருக்கா, கொள்கை இருக்கா? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விடுதலை 2 படத்தோட ட்ரெய்லர் நேரத்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வர்ற ஒரு வசனத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்காங்க, மீன்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை தத்துவம் இல்லாத தலைவன் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், தொண்டரை உருவாக்க முடியாது. அது உணர்ச்சிகரமா அப்படி பேசுற மாதிரி ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசியிருக்க மாதிரி ஒரு டைலாக் வெளியே இருக்கு. அந்த டைலாக் எடுத்து போட்டு எல்லாருமே தமிழை வெற்றிகளத்துக்கு தலைவர் தளபதி விஜய்வுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் கொள்கை தத்துவம் இல்லாமல் இருக்காது, பூமுட்டை அப்படின்னு பயங்கரம் போட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைலாக் வச்சு. இதை பார்த்த உடனே இது யாருக்கு தெரியுமா தெரியல, நாம் தமிழ் கட்சியை தான் முக்கியமாக எல்லாரும் அதை போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னா, சீமானியும் தளபதி விஜய் 2 பேருமே கொள்கை தலைமை இல்லாமல் ரசிகர்களை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி போட்டு அவங்க வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு வெற்றி மேறவர்களுக்கு தேவையில்லாத டைலாக் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் யாருக்குமே கங்கோ படம் பெரிய ஒரு ஃப்ளாப் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட வாய் தான். அதாவது தேவையில்லாமல் சூர்யா அவர்களும், அதாவது அந்த படத்தில் சேர்ந்த நிறைய பேர், அதுக்கப்புறம் ஜோதியா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விமர்சனம் பண்ணதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து அந்த படம், படத்துடைய காட்சிகளை, வடிவமைப்பு, திரைக்கதை, இதில் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த சைடில் அவங்க வச்சுருந்த வாய்கள் ஒவ்வொரு இதனால தான் கொஞ்சம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாமல் மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு. இதில் இன்னைக்கு வெற்றி மாறலாம் அவர்கள் தேவையில்லாமல் இது ஒரு டைலாக் வேறு வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் நான் கேட்குறேன், ஒரு உணர்ச்சிகரமாக படம் எடுக்கக்கூடிய வெற்றி மாறலாம் அவர்கள், நீங்கள் இங்குள்ள அரசியலாம் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விதமான அரசியலையும் பற்றி நீங்கள் பேசுறீங்களா? உங்களால் பேச முடியுமா? இங்கே நாட்டில் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் உங்களால் ஒரு டைலாக்கை வசனமாக வைக்க முடியுமா? ஆனால் அதெல்லாம் வைக்க முடியாது. சில பேர் விமர்சனம் பண்ணுற மாதிரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தத்துவம் இல்லாத தலைவர் கேட்குறேன். சரி, நீங்கள் யாரை மனசில் வச்சுக்கலோ, ஆனால் இங்கே உள்ள சில பேர் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக அதை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணாலும் நான் கேட்குறேன், கொள்கை தத்துவம்னா என்ன எல்லாம் சொல்லுங்கள். ஒரு கொள்கை தத்துவங்கிறது எதுக்காக? நம் மக்களுக்காக, மக்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக பொங்குற மாதிரி ஒரே கொள்கை ஒரே தத்துவத்தோடு நிற்கணும். ஸோ அந்த மக்களுக்காக போடுற வரல ஒருத்தர் தான் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள கொள்கையை நாங்கள் வச்சுருக்கோம், தத்துவத்தை நாங்கள் வச்சுருக்கோம், அதே கொள்கை அதே தத்துவத்தோட நிலைப்பாடாக இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. நாளுக்கு ஒரு தத்துவம், நாளுக்கு ஒரு கொள்கைங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு ஒரே நிலைப்பாடு இல்லாமல் மாறி மாறி பேசக்கூடியவங்கலாம் கொள்கை தத்துவமாக இருக்காங்களா? சரி, நீங்கள் இருந்துட்டு போங்க. அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி, தளபதி விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணு வராது. அவர் வைக்கிற அரசியல நீங்கள் என்னதான் நெகட்டிவ் விமர்சனம் பண்ண நினைச்சாலும் அவருக்கு அது பாசிட்டிவாக தான் வரும். எனக்கு தெரிஞ்சு விடுதலை 2 படமும் பார்க்கலாம், கங்கோ படம் மாதிரி ஆகுதா என்னங்கிறது பார்க்கலாம். ஏன்னா படத்தில் அரசியல் பேசலாம், தவறு கிடையாது. அது படம் எடுக்கிற டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகரையும் பொறுத்தது. அவங்க நினைச்சா என்ன விதமான அரசியலும் பேசலாம். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா காலகட்டத்தில் இருக்கிற அநீதியை எதிர்த்தும் எல்லா அரசுக்கு எதிராகவும் அரசியல் பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும், பேசணும். ஒரு சில நேரத்தில் மட்டும் நாங்கள் பேசுவோம், ஒரு சில நேரத்தில் நாங்கள் பேச மாட்டோம், அது புரட்சி கிடையாது. ஓகேவா? பார்க்கலாம் விடுதலை 2 எப்படி இருக்குன்ட்டு, நீங்கள் யாரை மனசு வச்சு பேசுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் தக்க பதிலடி சீக்கிரமாக கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, நான் பேசுறது சரியா தவறா, எந்த விதமான மோசமான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.